welcome back to Thursday's Tamil Tutorial Day and இன்னைக்கு வீடியோல நம்ம எப்படி ஆன்லைன்ல மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஷேட்ஸ் செக் பண்ணி வாங்கலாம் அப்படின்றத வந்து நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரீசெண்டா ஒரு 1 வீக் முன்னாடி நான் இங்கிலீஷ்ல இதே வீடியோ போட்டிருந்தேன். அப்ப சில பேர் என்கிட்ட தமிழ்ல ஒரு வீடியோ இதுக்காக பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் நான் என்னோட லாஸ்ட் Thursday தமிழ் வீடியோலயுமே சொல்லியிருந்தேன் எப்படி நான் உங்களுக்கு வந்து ஷேட்ஸ் வந்து பார்த்து வாங்கணும், ஆன்லைனில் எப்படி வாங்கணும், நேரில் போய் வாங்கினா எப்படி வாங்கணும் அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மேக்கப் பண்ணிட்டே அதை பற்றி தான் வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரே ஒரு செகண்ட் போய் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா வீடியோலையுமே கேட்பீங்க ஹேர் ஸ்டைல் இன்றைக்கி நான் எப்படி பண்ணியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. நேற்று நைட் நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு காலையில் காய வச்சுருக்கேன். அண்ட் காலையிலே இது உங்களுக்கு நான் வந்து ஃபில்ம் பண்ணுறேன். மேபி அதனால நான் வந்து என் முகம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கலாம். ஸோ நான் வந்து என்னோட பேக் போர் ஃபில்லிங் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ புதுசாக நான் வந்து இந்த ஸ்டே குவிக்கி ஸ்டிக் ஃபவுண்டேஷன் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெகுலராக வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன். லைக் ஒரு பேஸ்லேயும் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றது செக் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த போர் ஃபில்லிங் ப்ரைமரில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஈவினிங் டைம்ஸில் வந்துட்டு எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, பார்ட்டிஸ், ஃபங்க்ஷன், ரிசப்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா மதியானம் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சிருங்க. தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே நல்லாயிருக்கும். லைக் பிளட்லாம் வந்து நல்லா சர்க்குலேட் ஆகி நல்லா ரெஸ்ட் கொடுத்து ஸ்கின் வந்து நல்லா கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். தூக்கமே வரலனாலும் ஃபோன் பார்க்காம கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி படுத்துருங்க. லைக் அது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. உங்கள் மேக்கப்பும் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா வந்து அழகாக உங்கள் ஸ்கின்னில் வந்து செட் ஆகும், மெல்ட் ஆகும். அண்ட் உங்களுக்கு பார்க்கவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ நான் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் ஷாப் பண்ணுறோன்ற டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் கைஸ் நீங்கள் வந்து பார்க்குறீங்க லைக் நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே என்னோட ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட விட்டுட்டேன். ஸோ அது ஃபுல்லாக என் ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆனப்புறம் தான் நான் வந்து ப்ரைமர் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டிக் ஃபவுண்டேஷனுக்கு ஆர் பேஸ்க்கு வந்துட்டு நான் என்னோட ஸ்டே குவிக்கி ஸ்டிக் கன்சீலர்ஸ் வந்து ஆர் இது வந்து ஸ்டிக் கன்சீலர் ஃபவுண்டேஷன் என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம். இதுதான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். லைக் ஆரஞ்சு கரெக்டர்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் யூஸ் பண்ண போகிற ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 7 and 6. ஃபஸ்ட் நம்ம வந்து பிகினர்ஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நீங்கள் வந்து மேக்கப்புக்கு வந்து பிகினர் அண்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வாங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு பேஸ் திங்ஸ்லாம் வந்து வாங்கணும். ஸோ உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்ட்டு ஒரு ஐடியா வந்து இல்லை. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன உங்கள் ஸ்கின்க்கு என்ன தேவை அப்படின்றத வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். ஒருத்தவங்க ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாலஸாக இருக்கும். நேச்சுரலாகவே ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ் இருக்காது, நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கின் இருக்குது. உங்களுக்கு பெருசாக எதுவும் வேணாம், ஆனால் வெளியில் போகும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ் லுக் வேணும், அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிரெக்டாகவே காம்பேக்ட் பவுடர்ஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். லைக் நல்ல ஒரு கவரேஜ் உள்ள ஒரு காம்பேக்ட் பவுடர் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மேக்ஸ் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் ஃபவுண்டேஷன் அது வந்து காம்பேக்ட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மேக்ஸ் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவரேஜும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி லேயர்லாம் போட வேணாம். லைக் பவுடர் எஃபெக்ட் மாதிரி மட்டும் இருக்கும். பவுடர் மட்டும் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் காம்பேக்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் டைம் வாங்குறதே நீங்கள் கொஞ்சம் நல்லா வேர்தியான ப்ராடக்டாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மேக் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் வாங்கலாம். பட் இல்லை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எனக்கு இதெல்லாம் செட் ஆகுமா தெரியல, அதனால் நான் அஃபோர்டபுள் சைட்லேருந்தே பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் எலேகல் ப்ரஸ்ட் பவுடர்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அது கூட உங்களுக்கு வந்து இது மாதிரியே தான் ஒர்க் பண்ணும். அண்ட் அதுலேயும் நிறைய ஷேட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இல்லை நான் ஃபவுண்டேஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஃபவுண்டேஷன்லேருந்தே வாங்கணும். அண்ட் எனக்கு ஷேடும் வந்து என் ஸ்கின்னுக்கு எந்த ஷேடு வாங்கணும், எந்த ஃபவுண்டேஷன் வாங்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா க்ரீம் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது, லிக்விட் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது, ஸ்டிக் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. எனக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் எந்த மாதிரி ஸ்கின்னாக இருக்கீங்களோ எது மாதிரியாக இருந்தாலும் சரி லிக்விட் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட் அட்வைஸ்லாம் இல்லை, நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் லிக்விட் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து மோஸ்ட்டாக எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்துட்டு அடாப்ட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் லிக்விட் ஃபவுண்டேஷன்லேருந்து வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம இப்போது சவுத் இந்தியாவில் சென்னை ஏரியா இல்லை தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஆக்சுவலாக டாஸ்லர், ப்ளூ ஹெவன், லாக்மே இந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் ஷேட்ஸில் வந்துட்டு ரேஞ்சஸ் வந்து கிடையாது. ஸோ இப்போ நான் அப்படியே பேசிகிட்டே நம்பர் 6 வந்துட்டு கண்ணு கீழே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் லைட் ஷேட். ஸோ அது வந்து ஹைலைட்டிங் ஏரியாஸ்க்கு வந்துட்டு நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அந்த பிராண்ட்ஸ்லலாம் இருக்குது, ஆனால் உங்களுக்கு டார்க் ஷேட்ஸ் இருக்காது.
ஒரு மாதிரி லாஸ்ட் ஷேட்னு வச்சுருப்பாங்க, ஆனால் அது டார்க்காக இருக்காது. நம்மளும் அதை நம்பி வாங்கிடுவோம். வாங்கிட்டு போட்டால் க்ரே ஆகிடும் அண்ட் அதை நமக்கு செட் ஆகாது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுற பிராண்ட்ஸ் வந்துட்டு Maybelline அண்ட் L'Oreal. இது ரெண்டில் வந்து கொஞ்சம் டார்க் ஷேட்ஸ் வந்துட்டு இப்போ அவைலபிளாக இருக்குது அண்ட் கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு 100 rupeesல வந்து ப்ராடக்ட் சொல்லுங்கள், ஒரு 200 rupeesக்குள்ளே சொல்லுங்கள், அஃபோர்டபுளாக வேணும், சீப்பாக வேணும் அப்படின்னா ரொம்ப சீப்பான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு உங்கள் டே டு டே பேசிஸில் வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணவே முடியாது. ஏன்னா இது வந்து உங்கள் ஸ்கின், நீங்கள் வந்து கொஞ்சமாச்சும் அதுக்கு வந்து கேர் பண்ணணும். கொஞ்சம் வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு நல்ல அமௌண்ட் போட்டு வாங்குகிற ப்ராடக்ட்ஸில் தான் வந்துட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப கெடுதல் பண்ணாத ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். ரேட் கம்மியாக கண்டிப்பாக வந்து அதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் கொஸ்டின் பண்ணணும். இவ்வளோ கம்மியாக இருக்கே, இதில் இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு. டெம்பரவரியாக அது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து அது உங்கள் ஸ்கின்னுக்காக நீங்கள் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பாதர் பண்ணாமல், அமௌண்ட் வந்து கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ L'Oreal அண்ட் Maybellineல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஷேட்ஸ் இருக்குது. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஆன்லைனில் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு போங்க. இப்போ நான் அப்படியே என்னோட ஃபேஸ் வந்து பவுடரில் செட் பண்ணிக்க போகிறேன். பவுடருக்கு என்னோட RCMA பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பேபி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ RCMA பவுடர் கொஞ்சமாக எடுத்து செட் பண்ண போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் நல்ல ஒரு ரிசர்ச் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து Maybelline Fit Me ஃபவுண்டேஷன் வந்து வாங்க போகிறீங்க அண்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அதில் என்னென்ன ஷேட்ஸ் இருக்குது அண்ட் அது எந்த மாதிரி ஸ்கின் டைப்க்கு வந்து ஒர்க் ஆகும், அதில் எத்தனை வந்து வேரியன்ஸ் இருக்குது. ஏன்னா Maybelline Fit Meலே பார்த்தீங்கன்னா மேட் போர்லெஸ்னு ஒன்று இருக்கும், டியூவின்னு ஒன்று இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு, ஒன்று வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து செக் பண்ணணும். நம்ம ஸ்கின் என்ன மாதிரியான டைப், ஆயிலி ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்னா, நமக்கு கவரேஜ் வந்து எந்த மாதிரி கவரேஜ் வேணும், நம்ம வந்து நல்ல குவாலிட்டியாகவே பார்க்கலான்னா அடுத்தடுத்த பிராண்ட்ஸ் லைக் மில்லானி, நிக்ஸ், LA Girl இந்த மாதிரி அடுத்து அதுலேருந்து ஒரு 500 rupees ஜாஸ்தியாக இருக்க அஃபோர்டபுள் பிராண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதுவும் வேணால் எனக்கு நல்லா ஹை எண்ட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் பாபி ப்ரௌன், மேக் அந்த மாதிரி வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து Maybelline Fit Meக்கே வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு ஷேட் வந்து எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்க்குறீங்க என்னென்ன ஷேட்ஸ் இருக்குது பார்க்கணும் அப்படின்னா Maybelline Fit Me ஷேட்ஸ் அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் சும்மா கூகுளில் போட்டிங்கனாலே அதனுடைய ஸ்வாட்சஸ், நேம்ஸ் இதெல்லாம் வந்து ஃபோட்டோஸில், பிளாக்ஸ்லாம் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் அதிலேருந்து வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் வந்து டார்க் ஷேட், இதுதான் வந்து லாஸ்ட் 2 டார்க் ஷேட், இது 2ல் நமக்கு இப்போ எது செட் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ லாஸ்ட் 2 டார்க் ஷேட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டோ இல்லை தனியாக பிளாகில் போய்ட்டோ, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் டாஃபி கேரமல் தான் இங்கே இந்தியாவில் அவைலபிள் லாஸ்ட் டார்க் ஷேட் Maybellineல. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா Maybelline Fit Me டாஃபி கேரமல் ஷேட் அப்படின்னு போட்டு ரிவ்யூ அப்படின்னு போட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த ஷேடுக்குன்னு மட்டும் ரிவ்யூ பண்ண சில வீடியோஸ் இல்லை பிளாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வரும், அதை நீங்கள் எடுத்து படிக்கலாம். இல்லைனா ஸ்வாட்சஸ் கூட இருக்கும், நிறைய ஸ்கின் ஷேட் நீங்கள் நிறைய அதை வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். லைக் இதுலேருந்து உள்ளே போய் பார்க்கணும், இப்படி போய் பார்க்கணும், ஒன்றே ஒன்று வந்து உங்களுக்கு டக்குன்னு அப்படியே வந்து கூகுள் தூக்கி போட்டுறாது. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு அது ஒன்று ஒன்றா போய் வந்து செக் பண்ணணும். ரொம்ப நேரம் எடுக்கும், ரொம்ப எஃபர்ட் எடுக்கும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஈஸி கிடையாது. அதுவும் நீங்கள் கொஞ்சம் டார்க் ஷேட்ஸ் வந்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கண்டிப்பாகவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக உங்களோட எஃபர்ட் போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ரிசர்ச் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடக்கூடாது, நிறைய வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஷேட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டீங்க. உங்களுக்கு ஆனாலும் ஒரு 2 ஷேட் ஏதோ நீங்கள் கொஞ்சம் வீட்டிஷ் ஸ்கின் சைடில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 2 ஷேடில் வந்து டவுட்டாக இருக்குது, எதை வாங்கலான்னு தெரியல. நீங்கள் வந்து அந்த ஷேட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கணும். நேரில் போயிட்டு டெஸ்டர் பீஸில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அண்ட் நான் என்ன சொல்வேன்னா, அங்கே நிற்பாங்கள்ல சேல் பண்ணுறவங்க, அவங்கக்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தயவு செஞ்சு காமிச்சிக்காதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு நிஜமாலுமே ஒன்றுமே தெரியலனா கூட இல்லை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருங்க. உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கோங்க. எனக்கு இது வேண்டானா வேண்டாம். அவங்க வந்து கண்டிப்பாக அது அவங்களோட வேலை, லைக் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணணும், அது அவங்களோட வேலை. ஸோ அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் இப்போ அவங்களுமே தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்கக்கிட்டையும் ஷேட்ஸ் வந்து கிடையாது. ஸோ கொஞ்சம் நீங்கள் டஸ்கியாக இருக்கவங்க போனீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க லாஸ்ட் டார்க்கஸ்ட் ஷேட் எடுத்து காமிச்சிட்டு இதுதான் உங்களுக்கு செட் ஆகும், இதுதான் உங்களோட ஷேட் அப்படின்னு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க வேலை அங்கே அந்த ப்ராடக்ட்டை வந்து எப்படியாவது விற்கணும், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, நிஜமாலுமே உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அண்ட் நீங்கள் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து அதை உங்களுக்கு வந்து விற்றுருவாங்க. ஸோ நமக்கு அது வேஸ்ட் தானே. அந்த மாதிரி ஒரு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 2000 rupees கிட்ட வந்துட்டு நான் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் யூஸ்வலாக எல்லாருமே அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு ஒன்றுமே தெரியாது, அங்கே இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐடியா இருக்கும் அப்படின்ட்டு. பட் டஸ்கி ஸ்கின் இருக்கவங்களுக்கு எல்லாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. நீங்கள் மெயினாக நீங்கள் ஒரு டஸ்கி ஸ்கின்
பொண்ணாக இருந்துட்டு போகிறீங்க என்னோட ஷேடுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னா தான் அங்கே வந்து தப்பு நடக்கும். மீதிப்படி கொஞ்சம் ஃபேர் ஸ்கின்ல இருக்கவங்க வந்துட்டு கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடுவாங்க இந்த விஷயத்தில். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஷேட்ஸ் வந்து இருக்கும், அவங்களே செக் பண்ணால் கூட அவங்களால ஈஸியாக எடுத்துக்க முடியும். சப்போஸ் நீங்கள் போகிற ஏரியாவில் உங்களுக்கான ஷேட் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னா பேசாமல் வந்துடுங்க, எதுவுமே வாங்கி கன்வின்ஸ் ஆகிக்காதீங்க, வந்துடுங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ 2 ஷேட் பார்த்து வச்சுக்கிட்டீங்க, அந்த 2 ஷேடை வந்து அங்கே போய்ட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பண்ணும்போது கையில் வந்து ஸ்வாட்ச் பண்ணாதீங்க, அவங்கக்கிட்ட வந்து கேளுங்க, நானே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஜாஸில் இல்லை இந்த சின்ன ஏரியாவில் வந்துட்டு நீங்களே அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த ஃபவுண்டேஷன் வந்து பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ட்டு. நீங்கள் இப்படி வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு சரி, கன்சீலருக்கு சரி, காம்பேக்ட் பவுடர், லிப்ஸ்டிக் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைக்கா அவுட்லெட்ஸ் வந்துட்டு நம்மளோட மால்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஆக்சுவலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு இன்னும் தெரியல வந்துருச்சா என்னன்ட்டு. லைஃப் ஸ்டைல் ஸ்டோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெப்லின், லாக்மே, லாரியலுக்குலாம் வந்து தனித்தனி கவுண்டர்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நைக்கா கவுண்டரும் வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருந்தது. பட் ஐம் நாட் ஷியர் அது வந்துருச்சா, இப்போது சென்னையில் வந்து அதெல்லாம் வந்து லான்ச் பண்ணிட்டாங்களான்னு. பட் சென்னையில் வந்து ஃபீனிக்ஸ் மாலில் நைக்கா அவுட்லெட் இருக்குது. அதில் வந்து அவங்க வச்சிருக்க எல்லா பிராண்ட்ஸோட டெஸ்டர் பீசஸும் ஆல்மோஸ்ட் நிறைய டெஸ்டர் பீசஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து ஷேட்ஸ் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம், உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக அது. ஸோ நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணலான்னா, நைக்கா அவுட்லெட்ஸில் வந்துட்டு ஆஃபர் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா டெஸ்டர்ஸ் வச்சு ஷேட்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. என்கிட்ட கேட்டிங்க சிலர், லைக் நம்ம போயிட்டு இந்த மாதிரி நார்மலாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு சும்மா டெஸ்ட் மட்டும் பண்ணுறோன்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட்டா வாங்காமல் வந்துட்டா அசிங்கமாக பார்க்க மாட்டாங்களான்னு. கண்டிப்பாக அசிங்கமாக பார்ப்பாங்க. நம்ம அதை பற்றி கேர் பண்ணக்கூடாது, ஏன்னா நமக்கு அங்கே தேவை கிடையாது. நம்ம வந்து வாங்க போகிறோம், எப்படி வாங்குறோன்றது வந்து நம்மளோட இஷ்டம் தான். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கண்டுக்கக்கூடாது, தொடச்சி போட்டுடணும். யார் என்ன பார்த்தா நமக்கு என்னன்ற மாதிரி தான் வந்துட்டு பண்ணணும். ஸோ சிலதெல்லாம் வந்து நீங்கள் அப்படி பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ரொம்ப கன்சர்ன்டாக இருக்கீங்க, அதெல்லாம் முடியாது, அவங்க ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக பார்ப்பாங்க, நம்ம வாங்கிட்டே வந்துடலான்னா அது வந்து இட்ஸ் அப் டு யூ, டோட்டலி அப் டு யூ. 200 rupeesனாலும் அது நமக்கு பெரிய விஷயம். ஸோ அந்த 200 rupees ஆஃபர் டைமுக்காக நம்ம பார்த்தாச்சு நம்ம வந்து வாங்கணும். மேக்கப் ஐட்டம்ஸில் வந்து அப்படி தான், ஏன்னா அதெல்லாம் வந்து எவர் லாஸ்டிங் ப்ராடக்ட்ஸ்லாம் கிடையாது, கொஞ்ச நாளுக்கு தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஆஃபர் டைமில் போட்டு கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும்போது வாங்குறதே வந்து நல்லது தான். அது வந்து தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம், வந்துட்டு கூட வாங்கிக்கலாம். அதெல்லாம் யாரும் எதுவும் உங்களை கூப்பிட்டு ஏன் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்காமல் போகிறீங்கன்னா யாரும் உங்களை கேட்க போகிறது கிடையாது. ஆப்வியஸாக நினைப்பாங்க, நினைக்கிறது அவங்க இஷ்டம். அண்ட் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டுக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அப்பர் லேஷ் லைனை வந்து பிளாக் கலர் பென்சில்னால வந்து லைன் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அதுக்கு நான் என்னோட பர்பிள் கோல் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்மஜ்டு ப்ளூ ஐலைனர், விங்டு லைனர் மாதிரி பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். பட் நான் பேஸ்டே பண்ணுறதுனால எப்படி அது வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அண்ட் நீங்கள் வந்து கடையில் போய் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய சில விஷயம். அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்க போகிறீங்க, ஷேட்ஸ் எப்படி வாங்கணும்னு தெரியல. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், லைக் நம்ம நேரில் பார்க்குற ஒரு பொருளும் நம்ம ஆன்லைனில் ரிசர்ச்னு பண்ணும்போது பார்க்குறோம்ல ஷேட்ஸ், அதெல்லாம் வந்து என்ன மாதிரி இருக்குது, என்ன கலர் டிஃப்ரென்ஸோடு இருக்குன்றது வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதுக்காக நீங்கள் கையில் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கணும். ஒன்றுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து வாங்குறத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நம்ம என்ன வாங்க போகிறோம், என்ன பிராண்ட் வாங்க போகிறோம் அப்படின்றது வந்து செக் பண்ணணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் LA கேர்ளில் வந்துட்டு ஃபவுண்டேஷன் வாங்க போகிறேன், நிறைய ஷேட்ஸ் இருக்குது, எது வாங்குறதுன்னு தெரியல. ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி, ஷேட் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு நம்ம ஸ்கின் டைப் வந்து செட் ஆகுமான்றது நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நார்மலாக கூகுளில் போயிட்டு LA கேர்ள் ஃபவுண்டேஷன் ரிவ்யூஸ் அப்படி போட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து அதுக்கு ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஸ்கின் டைப் ஆளுங்க அதை யூஸ் பண்ணலாம், என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்குது, லைக் ட்ரை ஸ்கின்னுக்கு ஒன்று இருக்கா, ஆயிலி ஸ்கின்னுக்கு ஒன்று இருக்கா, அப்படிலாம் வந்து நீங்கள் வந்து பார்த்து அதை செக் பண்ணிக்கணும். அண்ட் அது வந்து உங்களுக்கு ஓகே கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா மட்டும்தான் வாங்கணும். லைக் புதுசாக ஒரு ஃபவுண்டேஷன் வந்திருக்கு, எல்லாரும் வாங்குறாங்க நானும் வாங்கணும்லாம் வந்து வாங்கிடாதீங்க. உங்களுக்கு அது செட் ஆகும் நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. ஒரு 2 ஷேடு டவுட்டாக இருக்குது, நீங்கள் என்ன வாங்குறது தெரியல அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த 2 ஷேடுக்கு மட்டும் நீங்கள் போயிட்டு யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்க்கலாம், யாராச்சும் கண்டிப்பாக வந்து போட்டிருப்பாங்க. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூ கலர் கோல் ஃப்ரம் சேம் பர்பிள் ரேஞ்சில் இருந்து எடுத்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மோக் அவுட் பண்ணி ஒரு குட்டி விங் ஒன்று போட போகிறேன். ஸோ அதே மாதிரி ஒரே ஒரு பிளாகர் கிட்ட மட்டும்
ரிவ்யூ வந்து பார்க்காதீங்க. நிறைய பேர் பாருங்கள், இப்போது என் கலரில் இருக்கவங்க வந்துட்டு காஃபி அப்படின்ற ஒரு ஷேட் யூஸ் பண்ணுறாங்க, என்னை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கவங்களும் காஃபி யூஸ் பண்ணுறாங்க, என்னை விட லைட்டாக இருக்கவங்களும் காஃபி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 3 பேர்த்தையும் வந்து பார்த்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும் யாருக்கு அந்த ஷேட் நல்லா இருக்கா, நம்ம வந்து எந்த பிளாகரோட கொஞ்சம் வந்து கலர் மேட்சிங்காக இருக்கும் அப்படின்றத வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கணும். நான் கண்டிப்பாக இந்த கோல் பற்றியும் நான் பேசி ஆகணும். லைக் இந்த பென்சில் பற்றி வாட்டர் லைனில் மட்டும் இது வேலையை வந்து ஒழுங்காக பண்ண மாட்டேங்குது. நான் ப்ளூலே லைட்டாக ஒரு விங் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதே மாதிரி ரூல்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின் கேர் வாங்குறதுனாலும் சரி, ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுனாலும் சரி, எல்லாமே இப்படி தான். பிளாகர்ஸில் போயிட்டு நிறைய ரிவ்யூஸ் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஷேட்ஸும் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி வாங்கிக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து ஷியராக தெரியல லைக் எப்படி வந்து ஷேட் வந்து மேட்ச் பண்ணுறது, லைக் ஃபோட்டோஸில் காமிக்கிற ஷேட் வந்து எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா, உங்ககிட்ட ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும்ல, அதை நீங்களே உங்கள் கையில் ஸ்வாட்ச் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே ஃபோட்டோ, லைட் வச்சு ஃபோட்டோ, வெளியில் நார்மல் சன்லைட்டில் ஃபோட்டோ, இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ் எடுத்து பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்மளோட டாஃபி கேரமல் ஷேட் வந்து இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு கலரில் வந்து தெரியுது. ஸோ அவங்க பிளாகில் போட்டிருக்க கலர் இந்த மாதிரி தெரியுது. இல்லை ஏதாவது ஒரு ஃபோட்டோ கலர் ஆப்பில் போயிட்டு 2 ஃபோட்டோஸையும் பக்கத்தில் வச்சு பாருங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இன்டென்ஸாக தான் இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி மண்டை குடைச்சல் விஷயமா தான் இருக்கும். பட் நீங்கள் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஷேடு இப்படி தான் இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வந்துடும். ஸோ நீங்கள் அந்த கலரை வந்து நார்மலாக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இது இந்த கலருக்கு மேட்சிங்காக இருக்குது, ஸோ நமக்கு இது வந்து செட் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணி வாங்கிடலாம். இவ்வளோ ரிசர்ச் பண்ணியும் உங்களுக்கு ஆன்லைனில் வாங்குகிற சில ஷேட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த விஷயம் நீங்கள் இதுதான், உங்களை நீங்களே வந்துட்டு சமாதானம் பண்ணிக்கணும். அதுதான், ஏன்னா இப்போ வரைக்கும் எனக்குமே சில ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நடக்கும். லைக் நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி வாங்குவேன், அந்த ஷேட் எனக்கு வந்து கன்வின்சிங்காக இருக்காது. ஸ்கின் டோனின் தவிர்த்து அண்டர் டோன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த விஷயம்லாம் இருக்குது. ஆக்சிடைஸ் ஆகிறது நம்ம இருக்க ஏரியா பொறுத்து, அது மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஸோ அவ்வளவும் தாண்டி எனக்கு அந்த ஷேட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது, உங்களை மட்டும்தான் ப்ளேம் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் உங்களையும் ப்ளேம் பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஆப்வியஸாக எல்லாருக்குமே நடக்கிறது தான். எல்லாருமே இதில் வந்து எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஆன்லைன் ஷாப்பிங்கில் கண்டிப்பாக தப்பு நடக்கும். ஸோ நீங்கள் அதுக்காக வந்து வரி பண்ணிக்க வேணாம். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் இந்த ப்ளூவை சென்டர் பார்ட்டில் மட்டும் நான் இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். லைக் அந்த ப்ளூ வந்து எனக்கு பாப் ஆகணும் அப்படின்ட்டு. அண்ட் இந்த மாதிரி தமிழ் டுட்டோரியல்ஸில் வந்து உங்களுக்கு மேக்கப் பற்றி மட்டும் பேசணுன்னா சொல்லுங்கள். லைக் நான் என்ன மேக்கப் பண்ணுறேன்றதை பற்றி, ஆர் இந்த மாதிரி ஏதாவது வேறு விஷயமும் நீங்கள் பேசலான்னா எனக்கு என்ன மாதிரி எந்தெந்த விஷயம்லாம் வந்து பேசலான்றதையும் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. ப்ரௌன் கலர் கோல் பென்சில் அதே பர்பிள்லேருந்தே எடுத்து என்னோட அந்த ப்ளூக்கு மேலே லைட்டாக ஒரு லைன் வந்து ஒன்று போட போகிறேன். ஸோ தட் எனக்கு கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஸ்மோக்கி எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ ஆக்சுவலாக எனக்கு ஒரு 4 கலர்ஸ் வந்து வந்திருக்கு. இது பிஆரில் வந்தது. ஸோ இந்த 4 கலர்ஸுமே வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரே ஷேட். உடைச்சிட்டேன். இதுலேயே நான் உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணிடுறேன். ஓகே, இதுதான் அந்த ஒரு மாதிரி க்ரே ஷேட். இது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷீனோடு இருக்கும், மீதி எல்லாமே மேட் ஷேட்ஸ் தான். இப்போ இதை நான் ஷார்ப் பண்ணணும். ஸோ இதை வந்து இப்படி கண்ணுக்கு கீழே கொஞ்சமாக அந்த பிளாக்லேயே அப்படியே ஸ்மச் பண்ணுறேன். ஸோ லிப்ஸ்க்கு நான் என்னோட பர்பிள் லிப் க்ரையான்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அகைன் இதை பற்றி என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க, இது எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுன்னு. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் இந்த ப்ரௌன் கலர் அண்ட் இந்த மாவிஷ் பிங்க் கலர் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் இன்னொரு கலர் மிக்ஸ் பண்ண போகிறேன். பட் இந்த ப்ரௌன் கலர் எனக்கு பேஸில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த நியூடிஷ் ஆரஞ்ச் கலர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு மாதிரி நல்ல ஒரு நியூட் கலர், பீச் கலர் பேசிக்லி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோடய லிப்ஸ் வந்துட்டு அவுட்லைன் அண்ட் மைல்டாக வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன் இந்த ப்ரௌன் வச்சு. இந்த ஷேட் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் க்ரஷ் டு ஸ்மிட்டன். இப்போ என்னோட அந்த நியூட் ஷேட் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் சென்டர்ஸில். நான் பிளெண்ட் பண்ண சொல்லி கொடுத்த மாதிரி இந்த லிப் கலர் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப பயங்கரமாக ஆகாது, கொஞ்சம் ஆகும் ஆனால் ரொம்ப ஆகாது. லிப்ஸை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ப்ரெப் பண்ணிவிட்டு, அதாவது நல்லா லிப் பாம் போட்டு ப்ரெப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த க்ரையான் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரைனஸ் இஷ்யூ இருக்காது. கிராக்டு லிப்ஸில் வந்து இது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ட்ரை ஆகும். ஸ்டெயினும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு ப்ராப்பரான ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டெயின் வந்து உங்களோட லிப்ஸில் வந்து இதை நீங்கள் போட்டப்புறம் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ரேஞ்ச் பர்பிள் லிப் க்ரையான்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். லைக் ரொம்ப ஹேண்டி, கன்வீனியன்ட். லைக் நீங்கள் உங்களோட ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். நான் லைட்டாக வந்துட்டு மஸ்காரா மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதோட இன்னைக்கு லுக் வந்து கம்ப்ளீட். இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ரொம்ப சிம்பிள் பேஸ், ரொம்ப சிம்பிள் பேஸ். வேணும் ஒரு ஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் பவுடர் மட்டும்தான் நான் எனக்கு வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் ஐஸ் வந்து உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் பிளாக் மட்டுமே கூட இந்த மாதிரி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சட்டிலாக வந்து நீங்கள் வந்து லிப்ஸ் போய்க்கலாம்.
பண்ணிக்கலாம், அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு டெய்லி வேர் கைண்ட் ஆஃப் லுக் வந்து நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன், ஒரு குட்டி பாப் ஆஃப் கலரோட. ஸோ உங்களுக்கு இந்த லுக் வந்து பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண டீட்டெயில்ஸும் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் என்னோட நெக்ஸ்ட் Thursday தமிழ் வீடியோவில் நான் எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நான் ஏதாவது பேசணுமான்னு முதல்ல நீங்கள் நினைக்கிறீங்களான்றதையும் வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ எஸ், இதோட இன்னைக்கு வீடியோ முடியுது. அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.